ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடி மறுபடியும் கீழே விழுந்துட்டு இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு 4 நாள் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த வெயிலுக்கு அப்புறம் நேற்று நைட்டு தான் இடியும் மின்னல் மழை வந்தது. அந்த மழையில் வந்து நம்ம செம்பருத்தி செடியே கீழே சாஞ்சிட்டு இருக்குது. கொய்யாக்காய் மரத்தில் வந்து ஃபஸ்ட்டே நல்லா தான் இருந்தது துளிரெல்லாம். ஏன்னா நம்ம காலையிலையும் சாயங்காலமும் தொடர்ந்து தண்ணி ஊற்றின்னு தான் இருக்கிறோம். கொய்யாக்காய் மரம், முருங்கை மரம் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. புதினா தான் வந்து ஒரு 3 நாளாக 4 நாளாக கம்மி ஆயிடுச்சு. இந்த நான் இது எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு மண் கலவை வச்சு நடலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன் இந்த புதினாவை. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகிடுச்சு இது வச்சு. முருங்கை மரம் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு. முருங்கை இலை எல்லாம் பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா நம்ம கட் பண்ணலாம். இதில் வந்து இந்த செடியில் எல்லாம் பாதி சொரக்காய் செடி காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4-5 நாள் வெயில்லையே சொரக்காய் பிஞ்சுங்க காஞ்சி போயிடுச்சு. அந்த இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அந்த காஞ்சி போனதெல்லாம் அந்த நம்ம வெங்காயம் நட்ட தொட்டிலேருந்து நான் காஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு வேறு செடி எதுனா நடலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். இது வந்து இந்த இந்த கொடியில் வந்து சின்ன சின்னதாக மஞ்சள் கலர் பூ வந்திருக்குது. அது என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பீர்க்கங்காயில் வந்து பெருசு பெருசாக பூ இருக்குது, இதில் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. நாவ மரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த மழைக்கு. வெள்ளிக்கிழங்கும் நல்லா ஃபுல்லாக மூடிக்கிச்சு அந்த கரும்பு வச்ச தொட்டியில். பருப்பு கீரை பாருங்கள், ஒரு ஒரு தொட்டி ஃபுல்லாக இருக்குது. சாமந்தி செடியில் வந்து இந்த இப்போ தான் அரும்பு வர மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்போ வரும்னு தான் தெரியல. மல்லிகைப்பூ செடியில் 4-5 வகை நம்ம மல்லிகைப்பூ வச்சுன்னு இருக்கிறோம். அதில் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மண்கலவை கம்மியாகிடுச்சு. தண்ணி ஊற்ற ஊற்ற உள்ளே போயிடுச்சு. அதுவும் நான் வேறு மண்கலவை ரெடி பண்ணி அது மேலே மேலே எருவு கொடுத்துனே தான் இருக்கிறேன். ஆலோவேராவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி ஏதோ பூச்சி வெள்ளை பூச்சிக்கெல்லாம் நம்ம அது தண்ணியாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுவும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு நாள் அது நான் ஆலோவேராவை கட் பண்ணி ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இப்போ வந்து நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறோம், வாழைப்பழ கரைசல் எல்லாம் கொடுக்குறோம் செடிக்கு. அதனால தான் மல்லிப்பூவில் வந்து இவ்வளோ அரும்பு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நான் எப்பவுமே கொடுத்ததில்ல. சாதாரணமாக அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, மோர் தண்ணி எல்லாம் நான் கொடுப்பேன். ஆனால் இந்த வாழைப்பழ கரைசலெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு முறை. இப்போ நம்மளுக்கு நிறைய மல்லிகைப்பூ ஏன் போகுதுன்னா இதுதான் காரணம் போலுக்குது. இந்த தண்ணியில் நம்ம செடிக்கு கொடுக்குறோம். இது பாருங்கள், இந்த இலையெல்லாம் பீர்க்கங்காய் செடி இலையெல்லாம் ஃபுல்லாக வாடி போயிட்டு இருந்தது. பாருங்கள் மோசம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நைட்டு பேஞ்ச மழையில் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கலாம். இன்றைக்கும் மறுபடியும் மழை வந்தால் இன்னும் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் மழை வருமா என்னான்னு தெரியல. இந்த நம்ம வந்து அந்த கட்டிங் பண்ணி விட்டோம் இந்த செடியெல்லாம், நெல்லிக்காய் செடி அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க 3வது வருஷம் தான் நெல்லிக்காய் வைக்கும்னு சொல்லிட்டு. இது 2வது வருஷம். அப்போ அடுத்த வருஷம் தான் நெல்லிக்காய் வைக்கும் போல் இருக்குது. இந்த டெல்லி கனகாமர செடியில் வந்து பூவெல்லாம் கொஞ்சம் பாதி பூக்குது, பாதி வந்து பூத்து அடங்கின மாதிரி இருக்குது. இதே நான் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா இதுவும் 2வது வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. நிறைய பூத்துக்குச்சு. இது பார்க்கலாம், நல்லா இருந்தால் அப்படியே வைக்கலாம். இல்லைனாக்கா நம்மளுக்கு நிறைய செடிங்க முளைச்சிருக்குது சின்ன சின்னதாக. அதுவும் நம்ம எடுத்து வைக்கலாம். நம்ம செடியில் பாருங்கள் ஒரு ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவும் நான் புது மண்களை கலந்து வச்ச செடி தான். இதை சுற்றிலும் எல்லா கொடியும் மூடின்னு இருக்குது வளர விடாமல். எல்லோ கலர் ரோஸையும் பெங்களூர் ரோஸை அதையும் மூடின்னு இருக்குது. ஜாதி மல்லி செடியையும் மூடின்னு இருக்குது. இந்த நான் எல்லா தொட்டிலையும் 2 வரை போட்டது தப்பாக போயிடுச்சு. எல்லா செடியும் ஃபுல்லாக மூடிக்கிச்சு. அது ஒன்று சொரக்காய் செடி, பீர்க்கங்காய் செடி எல்லா செடியும் மூடின்னு இருக்குது. இந்த வெயில் தான் விடலை. பார்க்கலாம் இப்போ மழை வந்த பிறகு ஏதாவது காய் வருதா என்னான்னு சொல்லிட்டு. இந்த செடியிலையும் பாருங்கள் மல்லிகைப்பூ கீழே இருந்து அரும்பு வச்சுருக்குது. நம்ம செம்பருத்தி செடியில் வந்து 4 நாள் காஞ்ச வெயிலில் 10-15 பூ பூத்துது. பூவே அடங்கி போச்சு இந்த 4 நாளாக. இப்போ மறுபடியும் இன்றைக்கி 5 செம்பருத்தி பூத்துருக்குது. பார்க்கலாம் இந்த மழைக்கு மறுபடியும் அதே மறுபடியும் பழைய மாதிரி பூக்குதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நல்லா அழகாக பூத்துருக்குது. கொஞ்சம் பேஞ்ச மழையில் நம்ம என்னதான் தண்ணி அடித்தாலும் இந்த பூவே இல்லை, அரும்பு மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா அழகாக பூத்துருக்குது. சம்பங்கியில் வந்து ஒரு தொட்டியில் 3 அரும்பு களை வந்து அரும்பு வச்சுருக்குது. இன்னொரு தொட்டியில் 2 கலையில் அரும்பு வச்சுருக்குது. கத்திரிக்காய் வந்து நேற்று தான் நம்ம ஒன்று அறுவடை பண்ணிட்டோம். இதில் வந்து 2-3 அரும்பு வச்சுருக்குது. பூ கத்திரிக்காய் சின்ன சின்னதாக வருது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் ஒரு அரும்பு கூட இல்லை. பாருங்கள் மேலே மொத்தம் மேகம் எவ்வளோ மழை பெய்கிற மாதிரி நல்லா இருக்குது. மோசம் இன்றைக்கி தான் கொஞ்சம் சில்லுன்னே இருக்குது. 3 நாளாக 4 நாளாக. இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.